இன்று நமக்கெல்லாம் ஒரு சிறப்புரை வழங்க சென்னையிலிருந்து நம்மள நிறைய டிவியில் தான் பார்த்துட்டு இருந்திருப்போம். இன்றைக்கி நேரடியாக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்புரை வழங்க வந்திருக்கக்கூடிய சொல்வேந்தர் ஐயா திரு சுகிசிவம் ஐயா அவர்கள் உங்கள் அனைவரின் சார்பாக உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும் நன்கு கைதட்டி வரவேற்று மகிழ்வோம். இந்த நிகழ்வு ராமராஜ் காட்டன் எங்கெல்லாம் கிளைத்திருக்கிறோமோ அங்கெல்லாம் முன்னத்து நாள் இந்த நிகழ்வு உறவுகளும் மேம்பட என்ற தலைப்பில் ஐயா சுகிசிவம் ஐயாவுடைய சிறப்புரையில் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருவது வழக்கமாக கொண்டிருக்கின்றோம். இதில் ஐயா கந்தசாமி ஐயாவுடைய விருப்பம் மனசில் இங்கே ஒரு நாளைக்கு சுகிசிவம் ஐயாவை கொண்டு வந்து ஒரு சிறப்புரை நடத்தணும்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த எண்ணம் வலுவாக இருந்ததுனால அது இன்றைக்கே நிறைவேறிச்சு. அது இறங்கணும்னு முதல்ல அதை சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஐயா விஜயகுமார் ஐயா வந்திருக்காங்க. எத்தனையோ பணிகளுக்கெல்லாம் வந்திருக்காங்க. அவருக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய யூனிஃபார்ம் பார்த்தோன்னே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே மனசில் ஒரு பயம், ஐயா போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. அந்த சீருடையுடைய மதிப்பு அது மாற. அதே மாதிரி வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அணிஞ்சிட்டா ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்குது. இன்றைக்கி பேண்ட் ஷர்ட் போட்டு டாஸ்மாக் கடைக்கு போகலாம், ட்ராக் பேண்ட் போட்டு போகலாம், ஷார்ட்ஸ் போட்டு போகலாம், லுங்கி கட்டிட்டு போகலாம். ஆனால் ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டினவங்க அந்த கடைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் சங்கோஜப்படுவாங்க, போக மாட்டாங்க. ஏன்னா அறம் சார்ந்த வாழ்க்கை வாழக்கூடியங்க அணியக்கூடிய யூனிஃபார்ம் ஒயிட் அண்ட் ஒயிட், வெள்ளை வெள்ளை. நம்முடைய இன்றைக்கி வேதாத்திரியத்தை பற்றி சுகிசிவம் ஐயா பேசக்கூடிய வார்த்தை, அந்த தத்துவங்கள் நம்ம மனசுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா காவல்துறையினருக்கு நிறைய பணி குறைஞ்சிது. அங்கே போக வேண்டிய வேலையே இருக்காது. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டினாலும் சரி, வேதாத்திய தத்துவம் ரெண்டும் போனாலுமே அவங்களுடைய பணிச்சுமை குறையும் என்பதை இந்த நிலையில் நான் அவருக்கு வலியுறுத்தி கூறுகிறேன். ஏன்னா பள்ளிக்கூடம் கட்டினா சிறையில் கூட்டம் குறையும்பாங்க. அதை விட முக்கியமாக நம்முடைய அறம் சார்ந்த வாழ்க்கை, கலாச்சார உடைய வேட்டி சட்டு, நம்முடைய வேதாத்திரி தத்துவம் ரெண்டுமே காவல் நிலையத்துக்கு போகக்கூடிய வேலை ஏற்படுத்தாது, அவங்களுடைய பணிச்சுமையை குறைக்கும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உழவர் தகவல் ஐயா எனக்கு வாழ்த்துறை கூற வந்திருக்காங்க. ஐயா அவங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா இப்படி எல்லா வெளிநாட்டிலும் சென்று அந்த மகரிஷி அருத்தந்தை மகரிஷியுடைய தத்துவத்தை, வேதாத்திரியத்தை எல்லா இடத்துக்கும் எடுத்து சென்று மிகப்பெரிய விரிவாக்க பணி செஞ்சுட்டு இன்றைக்கி எங்களுடைய தலைவர் எஸ்கேஎம் ஐயா ராமராட்ட இருந்தால் அவர் ஆஞ்சநேயராட்ட அவருக்கு கூட தொண்டு பண்ணிகிட்ருக்காரு. அவர் இன்றைக்கி அந்த அவருடைய சொந்த மண்டலத்திலையும் இந்த விழா நடக்கிறதுல அவர் வாழ்த்துறை வந்து வழங்குறது ரொம்ப மிகச்சிறப்பாக இருக்குது. அவரை வந்து வழங்குறது மிகச்சிறப்பாக இருக்கிறதுனால அவரை இன்றைக்கி நான் மிக மகிழ்ச்சியோடு வரவேற்று வருகிறேன். அதுபோக சேலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்துடைய தொண்டர்கள், ராசிபுரம் மனவளக்கலை அன்பர்கள், என்னோடு கடந்த 40 வருடமாக வியாபார தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய என்னுடைய வியாபார நண்பர்கள், மேலும் ராசிபுரம் மக்களாகிய உங்கள் அனைவரையும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும் ராமராஜ் காட்டன் நிர்வாகத்தின் சார்பாகவும் இருகரம் கூப்பி நெஞ்சார வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வு ஏதோ பொழுதுபோக்கு நிகழ்வு அல்ல, உங்களுடைய மனதை பழுதுபார்க்கும் நிகழ்வு. இங்கே எத்தனை பேர் மகரிஷியுடைய மனவளக்கலை பயிற்சி தத்துவத்தை பயிற்சி எடுத்திருக்கீங்கன்னு தெரியல. இன்றைக்கி ஒரு 1 hour ஐயா சொல்வேந்தர் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், பேசக்கூடிய பேச்சு மிகப்பெரிய அளவுக்கு ஜனரஞ்சகமாக இருக்குது, நகைச்சுவையாகவும் இருக்குது. பல சம்பவங்கள் சொல்லுவாப்பில்.
பட் அத்தனை விஷயமே நம்முடைய உறவுகளை மேம்படுத்துகிறதா இருக்குது. அது குடும்பமானாலும் சரி, அலுவலகமானாலும் சரி, நட்பு வட்டாரமானாலும் சரி, சமுதாயத்திலையும் சரி, நாம் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நடந்துக்கணும் அப்படிங்கிறத மகரிஷியோட தத்துவத்து மூலிமா அழகாக எளிய முறையில் விளக்கமாக சொல்லுவாங்க. இதையெல்லாம் உள்வாங்கிட்டு இதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பயிற்சிக்களம் மகரிஷி கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சி இங்கேயே ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. தேவையான பேரை கொடுத்துட்டு போனீங்கன்னா தொடர்ந்து இங்கே பயிற்சிக்கு இந்த உறவு மேம்பட நடத்தக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வில் பவரை நீங்கள் வளர்த்திக்கலாம். ஆன்மீகம் என்கிறது ஏதோ நெத்திரியே திண்ணீர் வச்சுக்கிறதோ, உத்தராட்சி கட்டை போட்டுக்கிறதோ, காய் வெட்டி கட்டிக்கிறதோ அல்ல. நல்லது இது கெட்டது இதுன்னு தெரிஞ்சு நல்லது மட்டும் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வில் பவரை வளர்த்துக்கிறத ஆன்மீகம். அந்த ஆன்மீக தத்துவத்தை மகரிஷி அவர்கள் மிக எளிய முறையில் இன்றைக்கி நம்மளுக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதைய எங்களுடைய உலக சமுதாய சேவை சங்க தலைவர் உலகம் முழுவதும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நாங்கள் அவருக்கு அடியெலாம் எங்கெல்லாம் ராமராஜ் காட்டன் போகுதோ அங்கெல்லாம் மேலே மட்டும் வெள்ளை வெள்ளை இருந்தால் பார்த்தாது, மனசும் வெள்ளையாக இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்வு உங்கள் மனதை தூய்மையாக்கி, தெளிவாக்கி, அமைதியாக்கி, சந்தோஷமாக்கி, மகிழ்ச்சியாக்கி, ஆனந்தமாக இருக்க வைக்கும். இந்த தத்துவம் உங்களுக்குள் சென்றுவிட்டால் தனிமனித அமைதி, குடும்ப அமைதி, தொழிலில் பொருளாதார உயர்வு, இப்படி பல விஷயங்கள் இந்த பொக்கிஷமாக இருக்கிறதுக்குள்ள இதையெல்லாம் நீங்கள் உள்வாங்கி இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை ராமராஜ் காட்டன் சார்பாகவும், உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும், ராசிபுரம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.